Hello மக்களே, so welcome back to Vehicle Points. So இந்த வாட்டி நம்ம கிட்ட என்ன வண்டி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா BS4 2018 மாடல் டாடால 1109X. So இந்த மாடலை பத்தி நிறைய லோட் ஓட்டுற அந்த டிரைவர்ஸ்க்கு தெரியும். So இப்போ நம்ம கிட்ட இந்த BS4 இருக்குதுன்றதே பெரிய விஷயம் தான். So இதுக்காக நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. So BS4 மாடல் யாருன்னா தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட Vehicle Pointsக்கு தேடி வரலாம். So இந்த மாடலுக்கு பாத்தீங்கன்னா இந்த இயர் எண்டு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு, எஃப்சி இருக்கு, எல்லாமே கரண்ட்ல இருக்கு. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, வரலாம். அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் எஃப்சியும் போட்டு தரலாம், அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டி வந்துட்டு அவுட்ஃபிட் நம்ம பார்க்கலான்னு பார்த்தா இப்போ இருக்கிற ரெயினுக்கு சுத்தமா நம்ம இடம் ஃபுல்லாவே மழையில நஞ்சிச்சு. அதனால டோட்டல் அவுட்ஃபிட் நம்மளால காட்ட முடியாது. ஸோ கண்டெய்னர் வண்டி தான். ஸோ கண்டெய்னர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு போட்டோஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போட்டோஸ் வந்துட்டு இண்டிவிஜுவலாக அனுப்புவோம். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், அந்த கான்டாக்ட் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் இண்டிவிஜுவலாக வந்துடும். இந்த BS4க்கானது நீங்கள் மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு டாடா 1109 இந்த மாடல் வண்டிக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா தனியாக இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணிடுவோம். கான்டாக்ட் நம்பருக்கு எந்த கான்டாக்ட் நம்பராக இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்பயுமே நம்ம சொல்கிற சேம் அதே விஷயம் தான். எதாக இருந்தாலும் டைரெக்டாக வாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரைஸில் நாங்கள் பண்ணி தரோம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. டயரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 80 to 85% நல்லாவே இருக்குது. வண்டி முன்னாடி வச்சுட்டு இருந்தவங்க டயர் கண்டிஷனை பற்றி எந்த ஒரு குறையுமே சொல்ல, டயர் அவங்க கொடுக்கும் போதே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால டயரை பற்றி நீங்கள் எந்த ஒரு ஒரிஸும் இருக்க வேணாம். ஸோ வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கு. அதே மாதிரி இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே நம்ம பண்ணி தரோம்னு சொல்கிறோம். ஸோ அதனால நம்பி வரலாம். BS4 மாடல் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2,50,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கு. அதனால நம்பி வாங்கலாம். BS4 மாடல் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாருமே நம்ம கொடுத்துருக்க கான்டாக்டுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு BS4 மாடல் டாடா 1109 ஸோ இந்த வண்டி வேணுன்றவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற வெதர் கண்டிஷனுக்கு நம்மளால சுற்றி எடுக்க முடியல. நம்ம ஏரியா சுற்றி கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இன்சூரன்ஸ் எஃப்சி நம்ம பண்ணி தரோம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதனால நம்பி வரலாம். நீங்க நம்பி Vehicle Points எப்பயுமே நம்பி வரலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி டாடால 1212 மாடல். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2022ல லான்ச் ஆன மாடல். ஸோ இது வந்துட்டு ஒரு ஹைடெக் பாடி. இதோட நீங்க அவுட்ஃபிட்டும் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம கொடுத்துருக்க கான்டாக்டுக்கு நீங்க ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா போதும். இந்த டாடா 1212 மென்ஷன் வண்டி பண்ணி அனுப்புங்க, அதுக்கான போட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 85% நல்லாவே இருக்கும். இது ஹைடெக் பாடின்றதுனால நிறைய லோடு எடுத்துறவங்களுக்கு தெரியும் இதோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், இதோட யூஸ்ஃபுல் என்னென்ன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட லோட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 19 feet வருது ஹைடெக் பாடியில. நெக்ஸ்ட் இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் 1 yearக்கும் எஃப்சி 2 yearsக்கும் பண்ணி தந்துடலாம். அதே மாதிரி இதோட கேபின் நம்ம உள்ள போயும் பார்த்துடலாம். இந்த வண்டி டோட்டலா பார்த்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு 75,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்கு. இது உள்ள ஒரு 3 பேர் தாராளமா உட்காரலாம். டிரைவருக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வண்டியா இருக்கும். 2022 மாடல்ன்றதுனால இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டாடா 1212 இந்த மாடல்ல இந்த வண்டி ஓட்டினவங்களுக்கு அந்த ஃபீல் தெரிஞ்சிருக்கும் உள்ள எப்படி இருக்கும்ட்டு. இந்த வண்டியில செட்டும் இருக்கு, ஸோ சாங்ஸ்க்கு கேட்டுக்கலாம். இந்த வண்டி 2022 மாடல்ன்றதுனால நம்மளுக்கு குஷனும் சரி, உள்ள சீட் கவரும் சரி ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி நம்பி வாங்கலாம். ஏன்னா இது ஹைடெக் பாடி. நம்ம பாடியோட போட்டோஸ் வேணும் உங்களுக்கு அப்படி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டைரக்டா ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, டாடா 1212 மாடல்ன்ட்டு. உங்களுக்கு அவுட்ஃபிட் போட்டோஸ் எல்லாமே வந்துடும், வீடியோஸும் தனியா இண்டிவிஜுவலா வந்துடும். இப்போ நம்ம மூணாவதா பார்க்க வந்துக்கிற வண்டியும் டாடா 1212 மாடல். ஸோ இதுவும் 2022 மாடல் தான். இதுல பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஹைடெக் பாடி இல்ல, இது வந்துட்டு கண்டெய்னர் பாடி. ஸோ இதோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா 90% பக்காவா இருக்கு. அதே மாதிரி இதுலயும் இன்சூரன்ஸ் 1 yearக்கும் எஃப்சி 2 yearsக்கும் கரண்ட்ல பண்ணி கொடுத்துடலாம். இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இதோட போட்டோஸோ வீடியோஸோ நீங்க பார்க்கணும்னாலும் திரும்பியும் சொல்றேன், நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு போட்டோஸ் வீடியோஸ் டைரக்டா வந்து சேர்ந்துரும். அதே மாதிரி இது வந்துட்டு கண்டெய்னர் பாடின்றதுனால இது 20 feetல வருது. உள்ள கேபினை பார்த்துடணும்னா பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டியோட கேபின் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு நீட் அண்ட் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இது வந்துட்டு டிரைவருக்கு குஷனும் இங்க டிரைவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ் வச்ச மாதிரி இருக்கும். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா 1,43,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கு. ஸோ இதுலயும் வந்துட்டு செட் இருக்கு, நம்ம சாங்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ உள்ள கேபினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஒரிஸுமே இல்லை. கேபின் நல்ல ஒரு நீட் கண்டிஷன்ல இருக்கு. இப்போ நம்ம 3 வண்டி பார்த்துருக்கோம். ஸோ BS4 அதுக்கப்புறம் 2022 மாடல் ரெண்டுமே பார்த்துருக்கோம். ஸோ இது 3மே வந்துட்டு டாட்டாவோட கம்பெனி தான். ஸோ 3 வண்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸ் வேணும்னா கொடுத்துருக்க கான்டாக்டை கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம கொடுத்துருக்க கான்டாக்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு அவுட்ஃபிட் வந்துட்டு எங்களுக்கு இன்னும் பத்தல, நாங்கள் அவுட்ஃபிட் நல்லாவே பார்க்கணும், கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் சென்ட் பண்ணுங்கனாலும்
நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இண்டிவிஜுவலாகவே சென்ட் பண்ணி விட்றோம். அதே மாதிரி 3 வண்டியுமே எல்சிவி பாசிங்ல தான் இருக்கு. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க 3 வண்டியோட அவுட்ஃபிட்டோ பார்த்தாச்சு. ஸோ ப்ரைஸ் டீடைல்ஸ் சொன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. பாய்.